சொல்லு. கல்யாணத்துக்கு கூட நீ என்னை கூப்பிடல. இல்லை பெரிய ஆயிட்டீங்க, பெரிய நாளில் கண்டுக்க மாட்டீங்க, சீன் போடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நீ இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க, இதே பெரிய விஷயம். இப்ப எல்லாம் ஹீரோ ஆயிட்டாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. இல்ல நீ ஏன் புரிஞ்சுக்கோடி இருக்கிற நிலைமைக்கு. எனக்கு நாலேஜ் இருக்குடி, எனக்கு தெரியும். நீ உன்னோட ஒர்க் உனக்கு பிஸியா இருக்க மாட்டேன், நீ பிஸியா இருக்க மாட்டேங்கிற, நீ பிஸியாவே தாண்டி இருப்ப தெரியும். நீ சினிமானாலே அப்படிதான், இப்ப வெளியே இருந்து பாக்குறதுக்கு வேணா நல்லா இருக்கும். நீ அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா நடி நீ. சரியா? நீ நிறைய படம் 100 படம். பரவாயில்ல கோகிலா, நீ தாண்டி நார்மலா பேசுற. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, சரண்யா, அந்த காயத்ரி, அவங்களுக்கு நான் எப்போவாவது ஒரு நாள் ஃபோன் பண்ணா என்கிட்ட மரியாதை கொடுத்து பேசுறாங்க. அப்படியா? என்னங்க பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்குடி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதே இப்படி பேசுறாங்க. இருந்தப்ப வாடி போடின்னு பேசுறாங்க. இப்ப நீ பெரிய ஆளாயிக்கலடி, இப்ப அப்படி பேசினா உனக்கு நீ பேசுவே என்னமோ ஒரு மாதிரி சங்கடமா பண்ணுவேன். இல்ல எனக்கு அந்த ஒரு நார்மலா நம்ம பேசுனதெல்லாம் நினைப்பேன். ஏண்டி நானும் மனுஷி தானடி, நம்ம காலேஜ்ல பண்ண சேட்டைகள் எல்லாமே அடிக்கடி யோசிப்பேன். ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஸோ பரவாயில்ல, இன்னைக்கு உன்னை பார்த்ததே எனக்கு பயங்கர ஹாப்பி தாண்டி. இல்லடி, என் ஞாபகமா உனக்கு கொடுக்குறேன். நீ தமிழ் படிப்பு தானடி? ஓ கண்டிப்பா. இல்லடி, இது ஃபீலிங்கா இருக்கா? இது வேணா படிடி. உலகிலே மிக்ஸ் இந்த தமிழ் படிப்பே. ஏய் என்னடி படிப்பேன், அது படிச்சு பாரு. இது படிச்சு அவர் நல்லா இருக்காப்ல, புக்ல இருக்காரு, படி நல்லா இருக்கும். இதை படிச்சது கொஞ்சம் மைண்ட் நல்லா இருக்கு. நீ படிச்சியா? படிச்சேன். படிச்சுட்டு உனக்கு கொடுக்கலான்னு, உனக்கு கொடுக்கலான்னு வைக்கல, வச்சிருந்தேன் யாருக்காச்சும் கொடுக்கலான்னு. கரெக்டா நீயே வந்துட்டேன். யாருக்குமே கொடுக்கல. உலகிலேயே மகிழ்ச்சியான மனிதரா? ஆமாடி, எத்தனை பேர் கேட்டாங்க தெரியுமா? யாருக்குமே நான் கொடுக்கலடி. உனக்கு தான் உங்களுக்கு ஸ்பெஷலா கொடுத்துருக்கேன். என் ஞாபகமா வச்சுக்கடி. சரி, நீ ஏதாவதுன்னா அப்பப்போ எனக்கு கால் பண்ணி ஏதாவது. இல்லடி, தண்ணி கூட உனக்கு கொடுக்கலடி. வீட்டுக்கு வந்து சாரி, காஃபி போட்டாடி, டீ போட்டா. இல்ல எனக்கு அதெல்லாம் இல்லடி, டயட்ரி அதெல்லாம் சாப்பிடுறது இல்லை. நான் தண்ணி மட்டும் கொண்டு வா போதும். எங்க வீட்டுல எதுவும் சாப்பிட உண்மையா டயட் நான் எதுவும் சாப்பிடுறது. ஏய் என் ட்ரைனர் பார்த்தா வேணாண்டி பரவாயில்ல. கோகிலா சீக்கிரம் வாடி, எனக்கு டைம் ஆச்சு. குளி தண்ணி ஃப்ரிட்ஜ் தண்ணி தானே? ஏன் பரவாயில்ல, வந்திருக்க ஒரு காஃபி கூட வேணாங்கிறேன். போதும் டைம் ஆச்சுடி, நான் அப்படியே கிளம்புறேன். ஏன்? இல்ல அங்க ஷூட்டுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நான் இல்லை அங்கே இருந்தால் அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். நான் அப்படியே போயிட்டு வரேன். சரியா? இருடி, யானி அதுக்குள்ளேயும் போகிறேன். இப்போ தானே வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலடி. இல்லடி பரவாயில்ல, நான் உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன், பார்த்துட்டேன். இருடி, புக்கு இருடி. ஏய் என்னடி அப்படியே இருக்குடி. ஆனால் நீ காலேஜில் பார்த்த மாதிரியே சேட்டை எல்லாம் தெரியுது. சரி நீ எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க யாரும். சரியா? நான் எவ்வளோ பெரிய ஆள் ஆனாலும் உங்க எல்லாருக்குமே அதே காலேஜ் ஃப்ரெண்டு சம்மந்தா தான். சரியா? நார்மலாகவே இருக்கும். எனக்கும் உன்னை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பிடி. சரி நான் போயிட்டு வரேன். சரியா? கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையா உனக்கு வீட்டுக்காரருக்கு என்னாச்சு? அதை விடுறீ, அது ஒரு ப்ராப்ளம் தனியாக, அது பர்சனல் ப்ராப்ளம். நான் தனியாக பேசுகிறேன் உன்ட்ட ஃபோன் பண்ணி ஒரு நாள். சரியா? 50 பேராடி இருக்கேன். டைம் ஆச்சுல. வேற நீ ஷூட்டிங் வரைக்கும் இந்த அந்த டென்ஷன் மைண்ட் ஏற்றிக்காத. நீ ஃப்ரீயா இரு, ஜாலியா இரு. நீ எப்போ வேணாலும் நீ வரலாம். சரியா? சரி ஓகே. மறக்க சொல்லிட்டு வரேன். நானும் ஃபோன் நம்பர் மட்டும் பண்ணி எப்படி? நான் தான் சொன்னேன்ல முக்குந்துக்கிட்ட கேட்டேன்னு. உனக்கு ஏதாவது காஸ்டியூம்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் தான் இருந்தேன். சாரிடி எதுவுமே வாங்கிட்டு வர முடியல. நான் பரவாயில்ல, நீ வந்ததே போதும். சரியா? பாய். பாய்டி. சரி போயிட்டு வரேன். சரி யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காது. நான் யார்கிட்டையும் சொல்ல, மாஸ்க் போடுறேன். சரி போயிட்டு வரேன். பாய் பாய். ஐயோ, செல்ஃபி எடுக்கலாம் நேரத்தையும் மறந்துட்டேனே. போயிட்டா. சரி, வீட்டுக்கார நம்ப மாட்டாரு, யாருமே நம்ப மாட்டாங்க. சமந்தா வந்தானா போட்டோ வந்தா கூட செல்ஃபி எடுத்து காமிக்கலாம். என் புக்கு எடுத்துட்டு போயிருக்கா. பட் ஆனால் அவன் ஞாபகத்தமா எனக்கு எதுவுமே கொடுக்கலையே. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் கனவு கண்டியாம பாரு, யார் சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க. நான் யார்கிட்ட தான் சொல்கிறது இப்போ? ஷோ, செல்ஃபி எடுத்துருக்கலாம். கீழே போகலாமா? கார் சவுண்ட் வேறு வீட்டுக்கு போயிருப்பானா? சரி. சம்மந்தா வேற பார்த்துட்டோம், யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நம்புறதுல என்ன தான் பண்றதுன்னு தெரியல. என் பையன் வரும், என் பையன் வந்து சொல்லலாம், அவனாச்சும் நம்புவான். அம்மா, தம்பி, அம்மா 100 ஆயிடுச்சு வாதம்மா. தங்கம் 100 ஆயிடுச்சுமா. போக கடுப்பாயிடுச்சுமா எனக்கு ஸ்கூல்ல. ஏன்டா?
என்னாச்சு? காலையில நான் சீக்கிரமா போலான்னு பார்த்தா நீ டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, சீக்கிரமா போலான்னு பார்த்தா அப்பா பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி நிக்க வச்சு ரொம்ப நேரம் தள்ள விட்டு வண்டியை. அதான் பெட்ரோல் காசு போட்டு விட்டல. எவ்வளவு தூரம் தெரியுமா பெட்ரோல் பங்க் அங்க இருந்து? ஏன்டா என்னமோ பக்கத்துல தான் இந்த பெட்ரோல் 4 கிலோமீட்டர் தள்ளிட்டே போனோம். இதுல அவர் தள்ளவே இல்லை வண்டி, என்னைய தள்ள சொன்னாரு. சின்ன அவர் என்ன பண்ணிக்கிறார் தள்ளாம? அவரு எனக்கு வேலை இருக்குல்ல, நான் அங்க போய் வேலை செய்ய வேணாம நீ தள்ளிட்டுவான்னு சொல்லி என்னைய தள்ள விட்டாரு. நீ என்கிட்ட மட்டும் வாய் பேசுவேன், என்னால தள்ள முடியலப்பா, கை வலி கால் வலின்னு சொல்ல வேண்டியது. என்ன சொன்னாலும் அவர் அப்ப நீ ஸ்கூலுக்கு போகாத, வண்டி நிறுத்திடுங்க, நடந்து போ அப்படிங்கிறாரு. 4 கிலோமீட்டர் எப்படி நடந்து போறது நானு? அவர் அதுவும் நார்மலா பக்கத்துல இந்த வழியா போயிருந்தவர், சுத்திட்டு எங்கேயோ போறேன்ட்டு அவர் எங்கேயோ யாரையோ பார்க்க போனாரு. அவர் ஏதோ ஃப்ரெண்ட் ஏதோ பையன் தான், அவரையோ பார்த்துட்டு வரலான்னு அப்படி கூப்பிட்டு போனவரு. ஸ்கூல் போனியா இல்லையா? கடைசியா போனேன். போய் பார்த்தா பிரேயர் எல்லாம் முடிஞ்சு லேட்டா போனேன். போனோம்னா டீச்சர் என்ன பார்த்து பிரேயர் எல்லாம் முடிஞ்சுட்டு எதுக்கு வரீங்க, இப்ப டெஸ்ட் இருக்குல்ல, டெஸ்டே ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா? அதுவும் நான் போகும்போது 2.5 மணி நேரம் டெஸ்ட், 1/2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. 2 மணி நேரத்துல நான் டெஸ்ட் எழுதுனேன். சரி, அதான் டெஸ்ட் எழுதிக்கலாம். அப்புறம் என்ன? நல்லாவே எழுதுல. அது எப்படி தெரியுமா, தனியா எல்லாம் பெஞ்சில் உட்காந்துட்டு எழுதிட்டு இருந்தாங்க. நீ லேட்டா தானே வந்து சொல்லி என்ன கீழே உட்கார வச்சுட்டாங்க. கீழே உட்கார வச்சுட்டாங்க. எக்ஸாம் பேட் கூட இல்ல என்கிட்ட தெரியுமா? நோட் வச்சு எழுதுனேன். உட்காரு, கடுப்பா இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் மத்தியானம் பிடி பீரியட் அனுப்பவே இல்லை. என்ன ஏன் லேட்டா போனோம்னா காலையில இருந்து அந்த கிளாஸ் டீச்சர் நீ மட்டும் சும்மா என்னை மட்டும் இது பண்றாங்க. என்ன போன உடனே 5 நிமிஷம் வெளியே முட்டி போட வச்சிருக்காங்க, அப்புறம் உள்ள அனுப்பியிருப்பாங்களா? இல்லம்மா, நீ ஃபுல்லா நீ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாவே வெளியே தான் இருந்தேன். ஏன் முட்டியே தான் போட வச்சு லேட்டா வந்துட்டேனாமா. அவங்க கிளாஸ் டீச்சர் எங்க வேணும்ட்டே என்னை பண்றாங்கம்மா, என்னை வேணும்ட்டே திட்டுறாங்க அவங்க. நீங்க வந்து பேசுங்க. கிளாஸ் டீச்சர் சும்மா திட்டி நீங்க அடிச்சுட்டாங்க. நீ சரிடா, அடிக்கிறதெல்லாம் சாதாரண தான். ஃபர்ஸ்ட் பீரியட் படி தானே வெளியே முட்டி போடுறது, அதுக்கப்புறம் உள்ள போயிருப்பேன். போவே இல்லை நான் உள்ள. நீ ஃபுல்லாவே வெளியே எல்லாமே அப்பாவால தான். இதுல அப்பா வந்துட்டு மேத்ஸ் டீச்சர் எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க கிட்ட சொல்லி என் பேர் சொன்னீங்கன்னா உள்ள விடுவாங்க அப்படின்னு சொன்ன. போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உள்ளேயும் விடல அவங்க. அது எதுக்கு? அவ சாரெல்லாம் தெரியாது உங்க அப்பனுக்கு, லேடிஸ் மேம தான் தெரியுமா? கூட படிச்சவங்களாமா.